இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சென்னை இந்தியன் ஆயிலிலிருந்து சரக்கு ரயில்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட எரிபொருட்கள் சுமார் 52 பெட்டிகளை கொண்ட இந்த சரக்கு ரயில் தற்போது இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அதாவது இன்ஜினின் உட்பட முதல் 2 பெட்டிகள் தவிர மீதம் உள்ள 4வது பெட்டி தடம் புரண்டதன் காரணத்தினால் அங்கிருந்து தீப்பிடித்த இந்த சரக்கு ரயிலில் தொடர்ந்து ஒரு 14 பெட்டிகள் தற்போது எரிந்து சேதமாகி இருக்கிறது. இதனால் இன்று காலையில் 6 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய பெங்களூரு வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மைசூர், பெங்களூரு போன்ற விரைவு ரயில்கள், சதாப்தி போன்ற விரைவு ரயில்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பெங்களூரிலிருந்து வரக்கூடிய அரக்கோணம் மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து ரயில்கள், மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் அனைத்தும் தற்போது இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இன்று இந்த தண்டவாளங்கள் சுமார் 200 மீட்டர் அளவில் தண்டவாளம் சேதமடைந்திருக்கிறது. தற்போது இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர் அழுத்த மின் கம்பங்கள் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. மேலும் அந்த உயர் கம்பங்களை சீர் செய்யும் பணியில் தற்போது ரயில்வே அதிக ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை வரவைத்து 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களை வைத்து மற்றும் ரயில்வே வீரர்களை வைத்து தற்போது இது சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தற்போது அது விரைவில் சரி செய்து திருவள்ளூரிலிருந்து சென்னை மார்க்கமாக, அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்களை முதலில் சேவையை தொடங்க வேண்டும் என சதன் ரயில்வே அதிகாரிகள் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதை அப்புறப்படுத்தி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது சதன் ரயில்வே ஆனது செய்து கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நிகழாமல் எந்த இதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக அவர்களை அந்த வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம். அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு போன்றவற்றை அனைத்து வழங்கியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போன்று அமைச்சர் போன்றவர்கள்லாம் தற்போது அந்த பொதுமக்களை பார்த்து இந்த விபத்தை பார்த்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிய வருகிறது. மீண்டும் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வந்துரும் என உறுதிகளும் அளித்திருக்கிறார்கள். தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. மேலும் இதை சீர் செய்து இன்று இங்கு திருவள்ளூர் ரயில் நிலையத்து வழியாக சென்னை அரக்கோணம் மார்க்கமாக ரயில்கள் சேவைகள் தொடங்கப்படுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.